லோக்பால் தீர்மானம் நிறைவேறியது நாட்டு மக்களுக்கு கிடைத்த வெற்றி. உண்ணாவிரதத்தை முடித்த பின் அண்ணா ஹசாரே பேச்சு. லோக் ஆயுக்தா அமைக்க மாநில அரசுகளை நிர்பந்திக்க கூடாது, இந்திய கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். மூன்று பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி நாளை அப்பீல் மனு. வேலூர் சிறைச்சாலையை சுற்றிலும் போலீசார் குவிப்பு. தமிழகத்தில் வட மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வணக்கம். விரிவான செய்திகள். 13 நாள் பரபரப்பு காட்டிய அண்ணா ஹசாரே ஒரு வழியாக இன்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். அண்ணா ஹசாரேவின் 3 முக்கிய அம்சங்களை மத்திய அரசு ஏற்றதை அடுத்து இன்று காலை 10 மணிக்கு ஹசாரே தனது உண்ணாவிரதத்தை கைவிட்டார். லோக்பால் மசோதா குறித்த அறிக்கை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று காரசாரமாக நடைபெற்றது. விவாதத்திற்கு பின் நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தாக்கல் செய்த தீர்மானம் நிறைவேறியது. அதன் பின்னர் ஓட்டெடுப்பு நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவையை வரும் திங்கட்கிழமை ஒத்திவைப்பதாக சபாநாயகர் மீராகுமார் அறிவித்தார். நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அண்ணா ஹசாரேவின் 3 முக்கிய அம்சங்களுடன் வலுவான லோக்பால் மசோதாவை கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் மேல் சபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தீர்மானம் தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங் எழுதிய கடிதத்தை மத்திய அமைச்சர் விலாஸ்ராவ் தேஷ்முக் அண்ணா ஹசாரேவிடம் நேற்று இரவு வழங்கினார். இதைத் தொடர்ந்து ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய ஹசாரே உண்ணாவிரத போராட்டத்தை இன்று காலை 10 மணிக்கு வாபஸ் பெறுவதாக அறிவித்தார். தமது போராட்டம் பாதி அளவிற்கு தான் வெற்றி பெற்றுள்ளது என்றும் இது மக்களின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அண்ணா ஹசாரே குறிப்பிட்டார். सभी पार्लियामेंट मेंबर को बधाई देता हूं, शुभकामना व्यक्त करता हूं. ये जो आज जन लोकपाल बिल की आधी जीत हुई है, आधी अभी पूरी जीत होना बाकी है. இந்நிலையில் இன்று பழச்சாறு அருந்தி தனது உண்ணாவிரதத்தை அண்ணா ஹசாரே முடித்துக் கொண்டார். இதனிடையே நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியவுடன் ஹசாரேவின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினார்கள். அண்ணா ஹசாரே உடல்நிலை அச்சப்படும்படி எதுவும் இல்லை. அவர் 13 நாள் உண்ணாவிரதம் இருந்துள்ளார். பொதுவாக வாட்டசாட்டமானவர்கள் 4 நாள் கூட சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் மருத்துவமனைக்கு போகும் நிலை ஏற்படும். வயதானவர்கள் 3 நாட்கள் சாப்பிடாமல் இருந்தால் மயக்கம் வந்துவிடும், சிறுநீரகம் பாதிக்கப்படும். ஆனால் 76 வயதாகும் அண்ணா ஹசாரே 13 நாள் உண்ணாவிரதம் இருந்துள்ளார். வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் உண்ணாவிரதம் இருப்பதிலும் பல வேறுபாடு உண்டு. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா போன்ற தென் மாநிலங்களில் உண்ணாவிரதம் இருப்பவர்கள் தண்ணீரை தவிர வேறு எதுவும் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் வடநாட்டில் அப்படி அல்ல. ஆட்டுப்பால், ஆரஞ்சு பழச்சாறு, ஆப்பிள் ஜூஸ், அண்ணாச்சி பழச்சாறு, சாதம் வடித்த வடிதண்ணீர் போன்றவை தாராளமாக அருந்தலாம். அண்ணா ஹசாரேவுடன் உண்ணாவிரதம் இருந்த கிரண் பேடி, மேதா படேகர் போன்றவர்கள் இரவில் வீட்டுக்கு சென்று தாங்கிவிட்டு காலையில் குளித்துவிட்டு காலையில் ராம்லீலா மைதானத்திற்கு வந்தார்கள். ஆகவே டெல்லியில் உண்ணாவிரதம் இருப்பதாக இருந்தால் சினிமா பட விழா மாதிரி இன்று 50வது நாள், இன்று 60வது நாள் என்று எண்ணிக்கையை அதிகரித்துக் கொண்டே போக வாய்ப்பு உண்டு. 13ஆம் நாளான இன்று உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்ட அண்ணா ஹசாரே உடல்நிலை மிக நன்றாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். என்றாலும் 2 நாள் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார். லோக் ஆயுக்தா அமைப்பது குறித்து மாநில அரசுகளை நிர்பந்திக்க கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வலுவான லோக்பால் மசோதா தொடர்பாக மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் ராசா, தற்போது தலை சுற்றும் அளவுக்கு பெரும் தொகைகளுடன் தான் ஊழலே நடக்கிறது என்றும் இதற்கு முக்கிய காரணம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் என்றும் குறிப்பிட்டார். லோக்பால் விசாரணை வரம்புக்குள் பிரதமரையும் கொண்டுவர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறிய அவர், லோக் ஆயுக்தா அமைக்க வேண்டும் என்று கூறி மாநில அரசுகளை மத்திய அரசு நிர்பந்திக்க கூடாது என்றும் தெரிவித்தார்.
வேலூர் சிறையில் 3 பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருப்பதால் வேலூர் நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாகனங்கள் அனைத்தும் சோதனையிடப்படுகின்றன. ராஜீவ் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரை தூக்கில் இடுவதற்கான ஏற்பாடுகளை வேலூர் சிறை அதிகாரிகள் தொடங்கிவிட்ட நிலையில் தூக்கு தண்டனையை ரத்து செய்யக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அப்பீல் மனு தாக்கல் செய்யப்படவுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய 3 பேருக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி அதிகாலை தூக்கிலிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் 3 பேரையும் தூக்கிலிடுவதற்கான ஏற்பாடுகளை சிறை அதிகாரிகள் தொடங்கிவிட்டனர். வேலூர் சிறையில் 28 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கான உத்தரவு வந்துள்ளதால் தூக்கு மேடையை அதிகாரிகள் சீரமைத்து வருகிறார்கள். 3 பேரையும் தூக்கிலிட 7 பேருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இவர்களில் 2 பேர் வேலூர் சிறையில் 3 பேரையும் தூக்கிலிட தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒருபுறம் தூக்கு தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை சிறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மறுபுறம் தூக்கு தண்டனையை ரத்து செய்வதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 3 பேரின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை அப்பீல் மனு தாக்கல் செய்யப்படவுள்ளது. இதற்காக பிரபல வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி நாளை திங்கட்கிழமை சென்னை வருகிறார். இதனிடையே வேலூர் நகரம் கோட்டை போல் போலீசாரால் சுற்றி வளைத்து பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிறையை சுற்றி தமிழக போலீசார் 3 வரிசையில் நின்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். வேலூர் நகருக்குள் வரும் வாகனங்கள் சோதனையிடப்படுகின்றன. ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. சென்னையிலும் கடந்த 3 தினங்களாக இரவு நேரங்களில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதனால் சென்னையில் உள்ள பல தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இந்நிலையில் ஆந்திர கடலோரம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகி இருப்பதாகவும் அது நீடிப்பதால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மைய பொறுப்பு இயக்குநர் குழந்தைவேலு தெரிவித்தார். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறினார். காற்றழுத்த தாழ்வு நிலையானது தெற்கு ஒரிசாவிலிருந்து தென் தமிழ்நாடு வரை ஆந்திர கடற்கரை ஓரமாக நீடித்து இருப்பதால் தமிழ்நாட்டின் குறிப்பாக வடக்கு தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ அல்லது இரவிலோ மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்ய வாய்ப்புண்டு. இதனிடையே கூடலூரில் பெய்த கனமழை காரணமாக தமிழக கேரள சாலையில் மண் சரிவு ஏற்பட்டதால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சாலைகளின் பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. பலத்த மழையால் அப்பகுதியில் உள்ள வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இந்தியா வங்காளதேசம் இடையே வர்த்தக தொடர்புகளை அதிகரிக்க ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தின் எல்லையில் இந்தியா வங்காளதேச நாடுகள் இடையே ஒருங்கிணைந்த சுங்க சோதனை சாவடி ஒன்று 172 கோடி ரூபாய் செலவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று மேற்கு வங்காள மாநிலத்தில் உள்ள பெட்ரபோல் என்ற இடத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் கலந்து கொண்டு சோதனை சாவடி அமைப்பதற்கான அடிக்கல்லை நாட்டினார். இந்நிகழ்ச்சியில் வங்காளதேச நாட்டின் உள்துறை அமைச்சர் சகாரா காச்சூன் கலந்து கொண்டார். இந்தியாவில் இருந்து வங்காளதேசத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையே சென்று வருபவர்களை கண்காணிக்கவும் இந்த சோதனை சாவடி அமைக்கப்படுகிறது. One significant step in strengthening the relations between the two countries is the integrated check post that we will construct at Petropol at a cost of 172 crore rupees. This integrated check post will be completed in 17 months. பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரையுலகினர் வலியுறுத்தினர். பேரறிவாளன், முருகன், சாந்தன் ஆகிய 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வழக்கறிஞர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் போராட்டத்தில் களமிறங்கியுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் வடிவாம்பாள், சுஜாதா, அங்கேயர் கண்ணி ஆகிய 3 பேர் கடந்த 3 நாட்களாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
மூவரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று பெண் வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர். சென்னை கோயம்பேட்டில் நடந்து வரும் இவர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று நடிகர் சத்யராஜ், இயக்குநர்கள் மணிவண்ணன் மற்றும் அமீர் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வழக்கறிஞர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோஷம் எழுப்பப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் சத்யராஜ், பேரறிவாளன் உள்ளிட்ட 3 பேரின் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழர்களுக்கு ஆதரவாக இலங்கை அரசை போர்க்குற்றம் புரிந்தவர்கள் என்று கூறி, அவர்களுக்கு பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று கூறி, கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கூறி எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றி உலகமெங்கும் வாழும் 10 கோடி தமிழர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவருக்கு சகல அதிகாரம் இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எங்களுடைய கடைசி நம்பிக்கை தமிழக முதலமைச்சர் அவர்கள்தான். அவர்கள் நிச்சயமாக இந்த 3 பேர் உயிரையும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதே கோரிக்கை வலியுறுத்தி கோவை ரயில் நிலைய தண்டவாளத்தின் முன்பு அமர்ந்து மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த ரயில்வே போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி கைது செய்து பின்னர் விடுவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் உற்சாகத்துடன் தொடங்கிய பிரம்மோற்சவ விழா. பக்தர்களுக்காக தினமும் 5 லட்சம் லட்டுகள் தயாரிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து சாரல் மழை. ரப்பர் மரங்களில் பால் வடிக்கும் தொழில் பாதிப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.